நெஞ்சத்திற்கு இல்லாதே நவம்பர் 15க்கான எபிசோட்ல என்ன நடக்குதுன்னா, கௌதம் ஜீவா கிட்ட என்ன போட்டி நடக்க போகுதுன்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை மாமா, முறுக்க கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. ஹஸ்பண்ட்ஸ் எல்லாருமே ஒய்ஃபை தூக்கி பிடிச்சிக்கணும். அந்த ஒய்ஃப் முறுக்க சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னா அவங்க தான் வின்னர்னு சொல்றாரு. ரொமான்டிக்கான கேமா இருக்குதே, இதுல எப்படியாவது கௌதம சேர்த்து விட்டுறணும்னு சந்தோஷ் நினைக்கிறாரு. என்ன சார், நீங்க போட்டியில கலந்துக்கலையா? அது சரி, துப்பாக்கினா நின்ன இடத்துல சுடலாம், இது அப்படி கிடையாதுல்ல. சரிங்க சார், நீங்க ஓரமா ஒதுங்கி நின்று கை தட்டுங்க, நாங்க போய் விளையாடுறோம்னு சொல்லிட்டு கிரண் ஸ்ருதியை கூட்டிட்டு போறாரு. கௌதம் அவரோட டாக்டருக்கு கால் பண்ணி, டாக்டர் நான் ஒரு வெயிட்டை தூக்க போறேன், இதனால என்னுடைய டிஸ்க்ல எந்த ப்ராப்ளமும் வராதுலன்னு கேட்க, முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க, இல்லனா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் டாக்டர் சொல்றாரு. அப்புறமா போட்டியில கௌதமும் கலந்துக்கிறாரு. கிரணும் ஸ்ருதியும் முதல்ல அவுட் ஆயிடுறாங்க. இதெல்லாம் தேவையான ஸ்ருதி கோவப்பட்டுட்டு போறாங்க. கடைசியில கௌதமும் மதுமிதாவும் தான் வின் பண்றாங்க. முதுகு வலியில படுத்து கிடந்த கௌதம்க்கு மதுமிதா வெண்ணி ஒத்தனம் கொடுத்து சரி பண்றாங்க. அப்புறமா ஸ்ருதியும் கிரணும் மதுமிதாக்கு தல தீபாவளின்னு சொல்லி ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வராங்க. அது ஒரு போட்டோ ஃப்ரேம்ங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. என்னவா இருக்கும்னு சொல்லி எல்லாருமே பயந்துகிட்டே இருக்க, அந்த கிஃப்டை ஸ்ருதியும் கிரணும் சேர்ந்து கொடுக்குறாங்க. அதுல அப்படி என்ன இருக்குதுன்னு ரேணுகா கேட்க, இதை மட்டும் மது பார்த்தாச்சுன்னா அவளுக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும்னு கிரண் சொல்றாரு. இதை கேட்ட ஃபேமிலியே பயந்து போறாங்க. கிஃப்டை பிரித்து பார்க்க சொல்லி கிரண் கம்பல் பண்ண, வேற வழி இல்லாமல் மதுமிதாவும் பிரித்து பார்க்குறாங்க. அதில் மதுவும் கௌதமியும் சேர்ந்தது மாதிரி ஒரு பெயிண்டிங் இருக்குது. மதுவுக்கு கௌதமினா ரொம்பவே பிடிக்கும். இன்னைக்கு மதுவுக்கு கிடைச்ச கிஃப்ட்லயே நான் கொடுத்த கிஃப்ட் தான் பெஸ்டானது, இதை தாண்டி வேற யாராலையுமே கொடுக்க முடியாதுன்னு கிரண் சொல்ல, என்னால் முடியும்னு கௌதம் சொல்றாரு. கௌதம் யாருக்கோ ஃபோன் பண்ணி பேசுறாரு. என்ன கிஃப்ட் சார் அப்படி கொடுக்க போறீங்கன்னு கிரண் கேட்க, வெயிட் பண்ணுங்க, கிஃப்ட் வந்துட்டு இருக்குதுன்னு கௌதம் சொல்றாரு. வீட்டு காலிங் பெல் அடிக்க மதுமிதா போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே கௌதமி வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்த மதுமிதா சந்தோஷப்பட இந்த ப்ரோமோ முடியுது.